திருப்பூரை உலக்கிய ஒரு சம்பவம் தான் எஸ்எஸ்ஐ போலீஸ் கொலை வழக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழகத்தை உலக்கி உள்ள எஸ்எஸ்ஐ கொலை போலீசார் சரணடைந்து உள்ள அந்த 2 நபர் யாருன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பார்க்க போறோம். மறந்துடாம இப்ப இருக்கிற ஆட்சி எப்படின்னு சொல்லிட்டு கமால் பின் பண்ணிருங்க. இந்த சம்பவம் தான் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே சிறப்பு உதவி ஆய்வாளரான எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது உடுமலைப்பேட்டை அருகே உள்ள சிக்கநுத்து கிராமத்தில் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான என கூறப்பட்டுள்ள ஒரு பண்ணை தோட்டத்தை வசித்து வரும் தான் மூர்த்தி மற்றும் அவரது மகன்கள் தங்கப்பாண்டி என்பவர்கள். இவங்களுக்கிடையே என்ன ஆச்சுன்னா மணிகண்டன் ஆகியவருக்கு இடையிலான ஒரு தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போதுதான் மதுபோரில் ஏன்னா ட்ரிங்க்ஸ் ஃபுல் சரக்கு போல யாரார்னா மூர்த்தி மற்றும் அவரது மகன்கள் ஒருவருக்கொரு தாக்கியுள்ள நிலையில் தான் இது குறித்து குடிமங்கலம் காவல்நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதான் அப்போது காவல்துறை அதன் பேரில் தான் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு ஒரு உதவி ஆய்வாளரான சண்முகவேல் எஸ்எஸ்ஐ அவர் தான் 57 வயதாக உள்ளது. அங்கு விசாரணைக்கு சென்றிருக்காரு. அவர் அந்த மோதலை தடுக்க முடிச்சுள்ளனர். அப்போதுதான் மூர்த்தி மற்றும் அவரது மகன்கள் அவரை கூர்மையான ஒரு ஆயுதங்கள் கொடூரமா தாக்கி உள்ளனர். இதுலதான் சம்பவத்திலே சண்முகவேல் உயிரிழந்து உள்ள ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுக்கு தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு போலீஸ் அதிகாரியே கொல்லப்பட்ட சம்பவம் தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைத்து விட்டதாக அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சண்முகவேலு குடும்பத்துக்கு தலா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்து மேலும் அவரின் குடும்பத்துக்கு 1 கோடி நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்து உள்ளனர். தந்தை மகன் போலீஸ் சரணடைந்திருக்காரு. சண்முகவேலை கொலை செய்து உள்ள விட்டு தப்பித்து ஓடிய மூர்த்தி மற்றும் தங்கப்பாண்டி மற்றும் மணிகண்டனை பிடிக்க 6 தனிப்படிகள் அமைக்கப்பட்டு இருந்துள்ளது. இந்த நிலையில தான் சண்முகவேலை வெட்டி கொன்ற மூர்த்தி மற்றும் அவரது மகன் தங்கப்பாண்டி ஆகிய 2 பேர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பான அலுவலகத்தில் இன்று மாலை ஈவினிங் சரண் அடைந்துள்ளனர். அதோ வேலை தான் மணிகண்டன் சரணடையவில்லை, தப்பிச்சு தலைமுறை வந்திருக்காரு. ஆனா மூர்த்தி அவருடைய மகனும் கைதெல்லாம் பண்ணிட்டாங்க, சரணடைஞ்சிருக்காங்க. ஆனா மணிகண்டன் தலைமுறை ஆகியுள்ளனர். அவரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றார்கள். சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் தான் உடல் குழு முடிந்து உறவினர்கள் உடல் ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடல் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் மற்றும் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பான கிரேஷ் யாதவ் உள்ளிட்ட மலர்வாலயம் வைத்து தான் மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மேலும் தான் சண்முகவேல் உடலுக்கு காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜீவால் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்துதான் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் சண்முகவேல் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதன் பிறகுதான் சண்முகவேல் உடல் அடக்கம் செய்ய உள்ளது.